பால்கடலா பத்தாங்கடல் பால்கடலா பத்தாவரி கடலுக்கப்பா 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 ஓங்கி சங்கி தீவு கப்பால் ஒன்றாங்கடல் ஒரு கடல் ஒன்றாங்கடல் ஒரு கடல் இரண்டாங்கடல் கருங்கடல் மூன்றாங்கடல் முத்து தண்ணீர் நாலாங்கடல் நல்ல தண்ணீர் ஐந்தாங்கடல் அலைகடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் திருப்பார்கடல் எட்டாங்கடல் சித்தக்கடல் ஒன்போராங்கடல் ஒய்யாறு அலை பெருங்கடல் பத்தாவது கடல்தான் பெரியதோர் அந்த பால் கடல் பத்தாங்கடல் தாமா பார்க்கடலா திரண்டு வருகிறது. கடலை பார்க்கல ஆசையா இருக்கு. வாயில ஒரு மடக்கு தண்ணி குடிக்க முடியுமா? ஏன் ஊரே உப்பு தண்ணி. கடல் தண்ணி எப்படி இருக்கும்? கடல் தண்ணி நல்ல தண்ணியா தான் இருக்கும். இப்போ என்ன அந்த உப்பு தண்ணியில இருந்தா இப்படி உங்களுக்கு மினரல் வாட்டரே வருது. நீ குடிச்ச தண்ணிலாம் கடல் தண்ணி தான். இது ஆத்தண்ணி. இது ஆத்தண்ணியா? பொங்கராய குறிச்ச ஆத்தண்ணி சும்மா இல்ல. ஆமா எந்த நாள் தாம்பரவரணி தண்ணி. ஆமா அப்படியே பத்தாவரி கடலை கப்பால் பளிங்கு பாவடை ஒரு பாறை. பளிங்கு பாவடி ஒரு பாறை. பளிங்கு பாவடை பாறையிலே பார வாடிக்கின்ற ஒரு புற்று. பார வாடிக்கதோர் புற்று. வடவாள போர் ஆலமரம் வளர்ந்திருக்கு சருதனிலே. வளர்ந்திருக்கப்பட்ட சருதனிலை அங்கே யார் 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 யாரையா ஆண்டு வருகிறார்? யார் யாரம்மா ஆண்டு வரார்கள்? அப்படி நாகராஜே நாகே ஆண்டுவாரோ சேருங்களையும் பையுடன் ஆண்டுவாரோ கணவனும் மனைவியுமா மூடன் ஆண்டுவாரோ கணவன் உரதையும் உரதையும் அவர்தான் கணவனும் மனைவியும். கணவனும் மனைவியும் கணவனும் மனைவியுமாக மன்னவனும் தேவியுமா. மன்னவரும் தேவியுமா. ஈசனும் கிளியும் போல் கீசனும் கிளியும் போல் உடலும் உயிரும் போல் உடலும் உயிரும் போல் கண்ணும் இமை போல கண்ணு மைவை போல நகமும் சதையும் போல நகமும் சதையும் போல இந்த நாகக்கண்ணி அந்த நாகராஜன் ஆண்டு வரார்கள். இருவேர்களும் ஆண்டு வரார்கள். கணவன் மனைவி நாகராஜே நாயக்கண்ணியார் பெண்ணாள் இருவேரும். இருவேர்களும் நாகத்துக்கெல்லாம் தலைவன் நாகமுடி ராஜ மன்னனானவள் நாகக்கண்ணியார் பெண்குடியாள் இருவேரும். இருவேர்களும் கணவனும் மனைவி இருவேறு எப்படி எப்படி ஆண்டு வருகிறார்கள்? எப்படி எப்படி அம்மா ஆண்டு வரார்கள்? அங்கும் வாடே கூடே மாளிகையா மணிமுக புஜாவடியா கூட மாளிகையா மணிமுக புஜாவடியா அங்கே மாளிகையா இருப்பேரா மண்டேகமா எத்தரண்டு மாளிகையா பத்தரங்கே மாளிகையாம் பக்கோரண்டை சாவடியா பத்தரண்டு மாளிகையாம் பக்கோரண்டு சாவடியா சுத்தி வர்ற கோட்டைகளாம் சூழவரே திருமதி சுத்தி வர கோட்டைகளாம் சூழவர திருமதியிலோ யாரை கேட்டு மண்டேகமா குதிரை கேட்டு நாயங்கே யானை கேட்டு மண்டகமா குதிரை கேட்டு நாயங்களோ வாழ்பவிழி வடபவிசோ வாழ்பவிழி வடபவிசோ ஆண்டு வாரா
திருமதியிலோ கட்டும் மண்டே மண்டகமா கட்டுராயங்களா நல்ல பால் பவிழி மணப்பவி ஆகியத்தோடு ஆண்டு வார கணவன் மனைவி இருவேருக்கு எந்த ஒரு குறை என்பது இல்லை. எவ்வித குறையும் கிடையாது. எல்லா பவுசும் இருக்கு. ஆண்டவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்கா. என்ன இருக்கு? வேலுகாந்தம்மனுடைய ஆலயத்திற்கு மணிமண்டபத்தில் அமைந்திருக்காளே ஏகல் வேலுகாந்தம்மா. ஆமா, ஆத்தாளுக்கு மத்தியான குடைவிழா மாபெரும் திருவிழா. இப்ப ஆத்தா விளையாட போறா என் அகிலாண்ட கோடி அப்படி வரப்போறா. வந்துட்டா வருவா. எல்லாம் 12 அங்காங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும். என் மாகாளி, என் மணக்கோட்டை ராஜாத்தி, என் மணக்கோட்டை பண்ணை அரசி, என் மணக்கோட்டை பாப்பாத்தி என் மணிமண்டபத்தில் அமைந்திருக்காளே என் மக்களை காட்க வந்த மகமாயி. வையகமெல்லாம் ஜாதி பெற்ற பின் உலகமெல்லாம் ஜாதி பெற்ற என் வேலுகாந்தம்மா மத்தியான குடை விழா. அங்காங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக ஆலயத்துக்கு வாருங்கள். ராகராஜே நாகக்கண்ணையார பெண்ணாள் கணவன் மனைவி இருவேரோ சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மழை இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு. பொன்னோடு பொருளோடு ஆண்டு வரார்கள். ஒரு கணவன் ஒரு மனைவியும் இதோட வேற என்ன செல்வாக்கோட சிறப்புடன் வாழ்வதற்கு இதை விட வேற என்ன வேண்டும்? ஆண்டவன் இதோடு என்ன வாழ்க்கையை அமைச்சிருவாரு. நாடு நகரம் சொத்து சுகம் மண் மனை இருந்தால் போருமா? இதெல்லாம் ஆண்டவனுக்கு என்ன வேணும்? என்ன ஒரு கணவன் ஒரு மனைவி இருவேர்களுக்கும் அழியாத செல்வம். என்ன செல்வம்? இந்த உலகத்திலே ஒரு கணவன் மனைவிக்கு அழியாத செல்வம் பொண்டாட்டி செல்வம். என்ன செல்வம்? பெண் செல்வம் தான் பெரிய செல்வம். சண்டால பாவி குத்துக்கல்ல சேலை கட்டி வச்சாலும் அந்த இடத்துல 8 நாளைக்கு உட்கார்ந்துருக்கும். அதுக்கு தான் உங்கள மாதிரி ஆம்பளை ஆட்கள். அதான் பெண் செல்வம் பெரிய செல்வம். பொண்டாட்டி செல்வம் பெரிய செல்வமா இருந்தா அங்கெல்லாம் போக மாட்டேல. வேற எங்க போறனா? அழகு போல மனைவி இருந்தாலும் சரி, இந்த குத்தால சாரெல்லாம் அடிபட்டு தொங்கு பாருங்க, இஞ்சி தின்ன குரங்கு. அதே போல என்ன வேணும்? அந்த ஏரியாவுக்கே போறீங்க, அங்கதான் போனா குளுமையா இருக்கு. குளுமையா இருக்கா குத்தாலத்துல? ஆமா, இங்க போன வெக்கடிக்கு. அதனால பொண்டாட்டி செல்வம் பெரிய செல்வம் இருந்தா தான் அந்த மனசுல வேற எண்ணமே வராத. செப்பனிக்கு இடமே இல்லையே. கிடையாது. அழியார செல்வம் குழந்தையின் செல்வம். தித்திக்கக்கூடிய கனி, தெவிட்டாத கனி, பிள்ளையின் கனி. என்றைக்கு வெறுக்கார கனி இல்லவா இந்த குழந்தையின் கனி? குழந்தையின் கனி. ஆராள் இந்த ராகராஜே நாகக்கண்ணையார் பெண்ணாள் இருவேருக்கும் வெகு நாளாகவே குழந்தை என்பது இல்லை. ஏனம்மா பிள்ளை என்பதில்லை? ஆராதரைக்கு பிள்ளை இல்லை என்று என்றுமே கவலை கொண்டது கிடையாது ராகக்கண்ணை. என்றும் வருத்தப்பட்டது கிடையாது ராகராஜன். அன்றுதான் அந்த ராகராஜிடத்திலே சொல்லுகிறாள். என்னம்மா சொல்லி அழுது புலம்பினாள். என் கணவா ராஜமல்லவா எனக்கு வாய்த்த பிராணராதா, எனக்கு வாய்த்ததோ பிராணராதா. மன்னரவைக்கு சொத்து இருந்து இல்லை செய்ய சுகம் இருந்து மறையாளே பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளை இல்லை மன்னாள். என்ன பிள்ளை இல்ல பாவி பேசுகிறோம் என்று அதை கொஞ்சம் குறைங்க, இதை கூட்டு மதலை இல்ல பாவி என்று மதலை இல்ல பாவி என்று மாநிலத்தோர் பேசுகிறா.
என் கணவா மன்னவா எனக்கு வாய்த்ததோர் பிராணநாதா. லைட்டா லைட்டா லைட்டா. யாருக்கு நாம என்ன பாவம் செய்து நமக்கு ஏன் மன்னவா பிள்ளை இல்லை? ஏன் மன்னா பிள்ளை என்பதில்லை. மன்னா பிள்ளை இல்லவாதரிலே பெரியோர்கள் வருவார்களா? மதலை இல்லவாதலுக்கு மறையோர்கள் வருவார்களா? குழந்தை இல்லவாதலுக்கு குழந்தை இல்லவாதலுக்கு வருவார்களா? இப்படியா இருக்கும் புள்ள? நேத்து தான் நல்லதா இருந்தது. ஏன்னா பச்சை கை அல்லீடு ஆறாலாமல் இருவேறு ஒருவருக்கு ஒரு அநியாய பாவங்கள் இதனால் இதுவரைக்கு செய்தது இல்லை. யாரும் எந்த பாவமும் செய்யவில்லை. மறுபடியே நமக்கு பிள்ளை இல்லை மன்னவா. எருக்கு மன்னா பிள்ளை என்பதில்லை. ஏன் ஆகக்கண்ணி ஏன் நாகராஜா இன்னாருக்கு இன்னவிட இறைவன் எழுதுற பிரகாரம் நடக்கும். கோட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்டப்பள்ளி ஒரு நாள் மங்காது. எப்படி மங்கும்? எப்படி அவன் தலையெழுத்து அழியும். அப்படி எனக்கு என்னதான் போட்டாம்னு தெரியலையா? எப்படிதான் குண்டதுக்கு போட்டான்னு தெரியலையா? ஐயோ ஏன் எனக்கு பிள்ளை இல்லை? ஏன் மன்னா குழந்தை என்பதில்லை. என்ன மலடி நல்லே மலடி என்று மலடி என்று தோர் வேதீரா என்று நல்லே மலடி என்று தோர்கள் பேசுகிறா என்று கேட்குமுல்லா. அவளை இருசின்னு கேட்க முடியாது. என்ன செய்யறா? என்ன செய்கிறாள்? நான் இறந்துட்டாலும் குற்றம் இல்லைங்க. இருது என்று கேட்குமுல்லா கேட்குமுல்லா. இறந்துட்டாலும் குற்றமில்லை குற்றமில்லை. அடே ரக்க தக்க தக்க தக்கதே மலடி மலடி என்று இந்த மாநிலத்தோர் பேசுகிறாள். மாநில ஜனங்கள் எல்லாம் பேசுவார்களே. மலடி என்று கேட்கும் சண்டால பாரகத்தை மாண்டிட்டாலும் குற்றமில்லையே. மாண்டிட்டாலும் குற்றமில்லையே மன்னவாள். இருசி மலடி என்று ரங்கிரத்தோர்கள் பேசுகிறார். இருசி என்று கேட்கும் இருசி என்று கேட்கும் சண்டால பாரகத்தை இறந்திட்டாலும் குற்றமில்லையே. குற்றமில்லையே மன்னவாள். அம்மா பெண்ணே நாகக்கண்ணே ஏ நாகக்கண்ணே உன்னை மலடின்னு தானே சொன்னா கிளடின்னு சொல்லலையே. மலடி பட்ட மாறிடும் கிளடி பட்ட என்னைக்கு மாறாது. நமக்கு வயசாயிட்டா நமக்கு ஏன் குழந்தை? நமக்கு பின்னால இருக்கு. நான் தான் கேட்க உனக்கு நான் பிள்ளை இறக்கு நீ பிள்ளை இடையில ஏன் இந்த தொல்லை? இதுக்கெல்லாம் நம்ம வேணவே வேண்டாம். உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை. அப்பா அம்மா என்னது? பிள்ளை இருந்தா அப்படித்தான் புழு 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 புழுன்னு சரியா இருக்கும். இப்படிதான் சேட்டை பண்ணிட்டு வரும். என்ன செய்ய? பிள்ளை இல்லைன்னா அப்படி வந்தோமா கோயில் கூட பார்த்தோமா திருவிழாக்கு பார்த்தோம் திருவிழா முடிச்சோமா வீட்டுக்கு போனோமான் இருக்கும். அப்படி அழகா இருந்துட்டு போகலாம். ஆமா நீ என்ன வரத்து வருது? என்ன சேட்டை வருது இந்த பிள்ளை? இன்னைக்கு நல்லா தான் இருக்கும். எப்படி? நாளை ஒரு காலத்திலே காலும் கை இழுத்து கட்டில படுத்தனைக்கு தான் பிள்ளையினுடைய அருமை தெரியும். ஆமா ஒரு மடக்கு தண்ணி நம்ம பெத்த பிள்ளைன்னா இதுக்குள்ள தந்திருக்கும்ல அப்படின்னு நினைச்சு பாக்கணும். அழகுக்கு பெண்ணு வேணும் அரசாள ஆணு வேணும். அடுக்கலைக்கு ஒரு பெண்ணு வேணும் அரசாள ஆணு வேணும். ஆணும் பிள்ளை பெண்ணும் இல்ல அரும்பாவி சண்டாளி நான் என்ன பாவம் செய்தேன்? நாகராஜ நாகக்கணி அப்படியே அழுது புலம்புறார்கள். இல்ல ஆமா என்பதாகவே இந்த நாகக்கண்ணி எனக்கு 30 வயது மாற்றி முடிதற்கு பிள்ளை இல்லை. 30 வயது மாற்றி முடிதற்கு பிள்ளை இல்லை. 40 வயது மாற்றி நாடாளே பிள்ளை
காக்கி மரோடு எல்லையில ரெண்டு மாறம் ஏலக்கா காக்கி மாறம் ஏலக்கா காக்கி அவளை இலத்திலேயும் தாழ்வாரே ஏலக்கா காக்கா மேலு இனத்தில இருந்தாழ்வானே ரெண்டு மரம் குலகுலையா கொள்ளையில ரெண்டு மாறம் குளகுலையா காக்கி மாறம் குலகுலையா காக்கி அவள் குலத்திலேயும் தாழ்வாரே குளகுலையா காக்கா மேலும் குளத்தில இருந்தாழ்வானே சாலையில ரெண்டு மாறம் தாதிக்கா காக்கி மாறம் மனத்திலேயும் தாழ்வாரே தாழ்வானே தாழ்வாடே தாழ்வாடே அப்புறம் குழந்தையே வேண்டாமா? ஏன் வேண்டாம்? பிள்ளை வேணுமில்ல? வேணுமில்ல? வேணும் தானே இப்படி ரெண்டு நேரம் அழுதுகிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ என்பராக இந்தராக கண்ணே நாகராஜ மன்னனிடம் சொல்கிறாள். எதற்காக மன்னவா? மன்னா நம் இருவேருக்கும் பிள்ளை இல்லை, குழந்தை என்பதும் இல்லை மன்னா. ஏன் இல்லை மன்னவா? எதற்கு மன்னா இல்லை என்பதில்லை. நாகரோக பட்டணத்தை அரசாள நமக்கோர் பிள்ளை இல்லை மன்னவா. என்ன பாவம் செய்தேன்? நம் இருவேருக்கும் குழந்தை இல்லை, குழந்தை என்பதும் இல்லையே மன்னா. மல்லி ஒரு வாதி ஒரு மன்னவா. ஆமா ஆமா. எஞ்சாமி எந்தோரையே மல்லி ஒரு வாதி ஒரு வாதி மலையாளத்தில் பேர்வாதி மன்னவ மல்லி கட்டி பூஜை செய்ய முதலை ஒன்று இல்லை மன்னா. சண்டால பாறையருக்கு எனக்கு மல்லி ஒரு பாத்தி மலையாளத்தில் பேர்வாதி மலையாளத்தில் பேர்வாதி மல்லி கட்டை பூஜை செய்ய மன்னா எனக்கு ஒரு முதலை செல்வம் இல்லையே, மதுரை செல்வம் இல்லையே. கொழுந்து ஒரு வாத்தி எனக்கு கொல்லத்திலே பேர்வாதி கொல்லத்திலே பேர்வாதி கொழுந்து கட்டி பூஜை செய்ய சண்டால பாரகத்தில் வயத்திலே ஒரு குழந்தை இல்லை மன்னவா. என் வயிற்றிலே ஒரு பிள்ளை இல்லையே மன்னவா. ஏன் ஆகக்கண்ணி? ஏன்னா ஆண்டவருடைய சோதனை அப்படித்தாண்டி இருக்கும். ஆண்டவருடைய அநேகமே அப்படி. உனக்கெல்லாம் குழந்தை இருக்காது. இப்படிலாம் நீ சத்தம் போட்டாலும் உனக்கு குழந்தை இருக்காது. ஏன் சண்டாளி பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளைங்கன்னு புருஷன்கிட்ட என்ன வரத்து வாரா? அவரை இருக்கா போட முடக்கா அடையா அது கடையிலே விற்கலாம் ஜடக்குன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட 10 ரூபாய்க்கு 10 ரூபா போனா போட்டுங்கிறதுக்கு உன் தலை மேல கழுத்து, உன் தலையெழுத்து அப்படிதான் இருக்கு. அந்த கழுத்து மேல எழுத்து ஆமா அப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். நமக்கெல்லாம் குழந்தை பிந்தின வாரிசு, பிந்தின வாரிசு இருக்கு. நீ கவலைப்படாத. ஆமா கவலை கொள்ளாத. பின்னால 2 மூட்டை தான் இருக்கு. சரி
சண்டாள பாவி சதிகார பாவி. ஒன்ன நம்பி இருப்பதை விட இந்த மண்ணை நம்பி இருப்பதே மேல். இந்த மண்ணை நம்பி இருந்தாலும் மண்ணுக்குள்ள மகிமையில கிடைச்சிருக்கும். ஆமா. என்னடி செய்ய கடையில விக்கி சடக்குன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு என்னடி பக்கத்து வீட்டு கடையில இருக்கு. ஆனா ஒரு பாவம் செய்யலையே, ஒரு அநியாயமும் செய்யலையே. ஏன் மண்ணாயிரைக்கோ ஒரு பிள்ளை இல்லையே, குழந்தை என்பது இல்லை. மண்ணாண்டியை தரடிதேரோ செய்தேரா மன்னபாரை வழிதே பால் பசுவை கொண்டேரா விளங்காத மட்ட. அதனால் ஆண்டவன் ஆதிகரைக்கின்ற சாற்றாதி சிவபெருமானாகிய பகவானை வேண்டி தவம் செய்த இறைவரிடத்திலே பிள்ளை வரத்தை வாங்கி வருகிறேன். வாங்கி வர என்னைய நம்மையாறு ஆக கன்னி பெண்கொடியால் பிள்ளை வரத்துக்காகவே ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் செய்ய வேண்டுமே என்று அவருடைய கணவரே கண்ணே அந்த கண்ணே முக்கா அல்ல போய் வந்தார் ரெண்டு அன்னாகாரம் உன் உறக்கத்தை மறந்து ஒரே நினைவோடு ஈசன் பகவானை வேண்டி நாகக்கல்லியார் பெண்ணால் அவன் செய்து வருகிறாள். சாந்தை கொண்டோதரை வேலைகே அவ சந்தரத்தால் கோலவிட்டாவாதரே கோல மஞ்சள் மங்கையவராருமே நாளி நிறை மறையுடலந்து கண்ணியடி மூலை கடவுரிய விடைத்து வைத்து ஆண்டவரை தாரிரைத்து தானீரைத்து அல்லும் மகளமாகவே அறிய தவம் செய்து வருகிறாள் இந்த ராகுக்கண்ணியே. அன்னாகாரத்தை மறந்தால் உன் உறக்கத்தில் இழந்து உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய நாமத்தை மறவாதபடி ஐயும் உலரை மடக்கி மூவாசையை வெறுத்து ஆண்டவரே பகவானே அடையாளி என்னரிக்கும் அலட்டு குறை தீர வேண்டும், மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், ஒரே ஒரு வெள்ளை செல்வத்தை கொடுக்க வேண்டும் இறைவா. நாகக்கிண்ணி செய்து வரக்கூடிய தவநிலையானது ஈடேறி ஆண்டவள் மகவானுக்கும் ஆறுவள்ளி கைலாசம் வருகிறது. ஆமா, தவம் இருக்கும் இடத்திலே வந்து இறையவன் கேட்கிறார். எப்படி கேட்கிறாய்? தவசும் அங்கே தவசோ
சோமங்கே சோமங்கே கதை சோமங்கே ஒரே சொல்ல கேளா தானே கேளா அரைதாரி இறைத்து ஆண்டவன் பாடி அவங்கை தவம் இருந்த காரத்தை மேலக்காரங்க ஆலயத்துக்கு வாங்க. பேரு பெற்ற சர்ப்பம் போ தெரிகிறது தெரிகிறது தெரிகிறது. இவளுக்கு பிள்ளை கொடுக்கலாமா வேண்டாமா சிவனே? சிவபெருமானே கொடுத்து வாருங்கள் இறைவா. இறைவா 8 உருண்டையும் தீர்த்தம் திருநீரும் கொடுத்தார் இறைவன். ஆண்டவள் 8 உருண்டை கொடுத்தார். சரி. தீர்த்தம் திருநீர் பிரசாரம் கொடுத்தார். கையிலே வாங்கினாள் நம்மை நாகக்கண்ணி. நாகராஜ நாகக்கண்ணி தன் கடவுளருக்கு நாகமுடி உச்சிக்கே வருகிறாள். ஓடி வரா. மன்னவா, பிள்ளையுடைய கவலை பெருங்கவலை இன்றோடு நமக்கு தீர்ந்தது. இன்றோடு நமக்கு சேர்ந்தது. குழந்தை வரம் கண்டார் இறைவன் கொடுத்தார். ஆண்டவன் சிவபெருமான் தந்தார். அடையே நமக்கு பிறப்பது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா? நான் ஒன்னும் கேட்கல, பெண் என்றும் கேட்கல. சரி, குழந்தை வர கேட்ட பிள்ளை வரும் தந்தே பண்ணாரு. 19 வருடமாகவே பட்ட துன்பம் எல்லாம் இன்றோடு தீர்ந்தது. இதோடு நமக்கு தீர்ந்து விட்டது. அலட்டு பட்டம் தீரும். மக்களோடு சேர்ந்து வாழலாம். அது ஆடாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தா தாய் என்ன? எந்த பிள்ளையா இருந்தாலும் மலடி என்று மலட பட்டம் தீர்ந்ததில்ல. தீர்த்தம் திருநீரும் தன்னுடைய கடவுளிடம் கொடுத்தார். அந்த நாகக்கண்ணி 8 உருண்டையை தின்றாள். அதை ஒரு 8 முட்டையாகவே இன்றெடுத்தாள். இட்ட 8 முட்டை எதுவும் முட்டையிலையோ 41 நாள் ஒரு மண்டலம் இந்த நாகக்கண்ணி அடைகாக்கிற போது அதை செவ்வாய் என்பதற்கிற முறையில மடைக்கு ஒரு மைக்காவது நல்லா இல்லண்ணே. ஹலோ, எல்லா மேலக்கலைஞர்களும் உடனடியாகவே கோவிலுக்கு வரணும். மதிய கூட நடக்க போது. ஹலோ, அன்னை மத்தியாரம் அறியும் போல
சுருவத்தோடு முட்டையிலே பிறந்தார் அட்டகாடு 8 பேரோ 8 பேர் வருகிறார். அவரே வந்தே பிறக்கும் போதே அம்மையாவே வெண்வீரம் பிறக்கும் போதே தாயாறு வெயில் ஆங்கார சொருவத்தோடைய நம்மையாறு காளிவாறு 8 பேரோ காளிவாறு 8 பேரோ முத்தாரம் மலவு புடாரி சந்தரமாரி சடைமாரி அக்கிரி மாறி அனல் மாறி காந்தாரி கடக துர்க்கை பரமேஸ்வரி துர்க்கை பரமேஸ்வரி வேறமாச்சு உடைக்கு வேம்பு வந்து பிறந்த இடே வந்து பிறந்த இடோ
பிறந்ததம்மா வந்து பிறந்ததம்மா நாயே வைகாந்தம்மா முந்தாரம்மா முப்படாரி சந்தர மாறி உரைக்கே உடைக்கே வந்தே பிறந்ததம்மா வந்து பிறந்ததம்மா ராஜே பூமியிலேயே பூமியிலோ அம்பை வந்தே பிறந்த இடோ வந்து பிறந்த இடோ பள்ளிங்குமா மாலையிலே பழிகுமா பாதைகளோ அழகி வந்தே பிறந்த இடோ பிறந்த இடோ பிறந்ததம்மா பிறந்ததம்மா ஐயோ தினோரகர்மதியே வந்தே பிறந்ததம்மா ஐயோ தினோரகர்மதியே மத்தியான மரியம் மரியம் ரத்தினையோ ஆளும் தங்கையும் ஆடுவாளாம் வாடுவாளா ஆலயத்தம் ஓடுவாளா மக்கள காக்க வந்து மயவளே வங்கி தலையடையே அந்த அம்மையாவள் வானவெள்ளி பொட்டழகே இடு பழகே நிறம் அழகே மஞ்ச ஜெகபழகே மஞ்ச ஜெகபழகே மாம்பழத்தை கலர்ற அழகே 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 நிறம் அழகே நிறம் அழகே காக்க வந்து அந்த அம்மையாவே இடுப்பலை இழுமச்சரமலை அக்கா தங்கையவள் அந்திகையா வரக்காட்டு மூலக்காரி மகமாயி உமையவளாய் படப்பு உயர்ந்தவளே
இதெல்லாம் வேகமா